ஓகே விவர்ஸ், இப்போ வந்து மாதுளை ஜூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, காய்ச்சின பால் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 மாதுளம்பழம் உரிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஐஸ் கியூப் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு சுகர் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்ம இந்த மாதுளம்பழத்தை போட்டுக்கலாம். ஓகே, போட்டுட்டேன். இப்போ வந்து மில்கை ஊற்றிக்கலாம். அதில் நெக்ஸ்ட்டு ஐஸ் கியூபு ஆப்ஷன் தான், உங்களுக்கு வந்து தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். நான் ஐஸ் கியூப் போடுறேன் சின்ன வேணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு வேணுமோ அந்த டேஸ்ட்டுக்கு போட்டுக்குங்க. ஓகே, இப்போ இதை வந்து மிக்சர் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. மிக்சர் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் வாங்க. ஓகே, இப்போ வந்து மிக்சர்லேருந்து நம்ம சூப்பராக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ பார்க்கலாம் வாங்க. இது ஃபில்டர் பண்ணலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நம்ம அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா கிரைண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் இருக்க பிட்ஸ் எல்லாம் டெபாசிட் ஆகிருக்கும். நம்ம அப்படியே சர்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்க ஃபுல்லாக டெபாசிட் ஆயிடுச்சு பாருங்க சீடெல்லாம். இப்போ 2 கிளாஸ் ஜூஸ் கிடைச்சிருக்கு நமக்கு. இவ்வளோதாங்க. இதை வீட்லயே நம்ம சிம்பிளா நம்மளால ஈஸியா செய்ய முடியும். ஓகே கைஸ், நம்ம வீட்டில் பாருங்க ரொம்ப சிம்பிளா வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் பண்ணிட்டோம், மாதுளை ஜூஸ். இதே மாதிரி வீட்டில எல்லாம் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க.